இது அதோட வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்டு, அதனால் வெளியே போகல. நான் காலையிலேயே மாவு தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு மாவுக்கு ஊற வச்சு அரைச்சிட்டேன். அதே போல் வந்து கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் தனியாக ஊற வச்சு அதையே அரைச்சி எடுத்துட்டேன். மாவு அரைக்கிறப்ப உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறைய கூட போட்டு எக்ஸஸாக எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டு இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு, பெருங்காயம் எல்லாமே நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா ஒரு உளுந்த வடை. அதே போல் பருப்பு வடைக்கும் அதே மிக்சியில் அரைச்சிட மாவுலேயே நிறைய இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு ஒரு பருப்பு வடை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடை பிடிக்குது. இந்த உளுந்த வடை நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. கொஞ்சோண்டு தான் பச்சரிசி மாவு தேய்ச்சி அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சேன். அதே போல் வந்து காலையிலேயே மாவு அரைச்சி நான் வந்து அந்த ரெட் லைட்டில் வச்சுட்டேன். வெயிலும் நல்லா அடித்ததுனால நல்லா பொங்கி இருந்தது. அந்த மாவில் ஒருத்தருக்கு தோசை, ஒருத்தருக்கு இட்லி எல்லாம் தேவைப்பட்டது. நான் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து நல்லா வதக்கிட்டு ஒரு சட்னி, ரெட் சட்னி அரைச்சேன். அதே போல் ஒரு தோசை, ஆனியன் தோசை, சாதா தோசை, இட்லி, காலையில் வச்ச பருப்பு சாம்பார் இருந்தது, அந்த சாம்பார் எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சூப்பராக